ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பேர் ஷர்மிளா. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டிலேருந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்து எடுத்துகிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ரொம்ப நாள் கழித்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். அதனால தான் என்னுடைய கிச்சனில் நான் சூப்பரான 2 ஸ்வீட் செஞ்சுருக்கேன். இப்போ எங்கள் அம்மா இந்த ஸ்வீட்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் ரொம்ப நாள் இடைவெளிக்கு அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு எங்கள் அம்மா வீட்டில் போயிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடும். அதுக்குள்ளே நான் 2 வீலரில் போயிட்டு எங்கள் அம்மா வீட்டில் சேர்ந்து எங்கள் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். ஓகேங்களா அப்படின்னு இந்த ஷர்மிளா சொல்லிவிட்டு அவங்க செஞ்ச அந்த 2 ஸ்வீட் டிஷ்ஷையும் கையில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு போனால் 2 வீலரும் வந்துடுது அவங்க வீட்டு வாசல்கிட்ட. உடனே அந்த 2 வீலரை இவங்களே எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க. போனால் அவங்க அம்மா வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்குறாங்க. பொரிக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக அவங்க மரச்செடியிலேருந்து காய்ச்ச முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம பொண்ணு வரும் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிவிட்டு சாம்பார் வச்சுட்டு கறி தொக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் சில காய்கள்லாம் பொரிச்சிட்டு சாப்பாடெல்லாம் வடிச்சிட்ருக்காங்க சுட சுட. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பொண்ணு வந்துடுமேன்னு சொல்லிட்டு ஷர்மிளாவுடைய அம்மா விதவிதமாக சமைச்சிட்ருக்காங்க தன்னுடைய பொண்ணுக்காக. அதுவும் எல்லாமே மண்பானை சட்டியில் சமையல் தான். அப்புறம் அவியல்ஸ், அதுக்கப்புறம் சூப்பராக தன்னுடைய பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. ஒரே சந்தோஷம் அவங்களுக்கும். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்முடைய பொண்ணு வர போகிறான்னு அவங்களுக்கும் சந்தோஷம். அம்மா கையில் சாப்பிட்டா யாருக்கு தாங்க பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? அதுவும் விசேஷமாக மண்பானையில் செல்வது சொல்லவே வேண்டாம். சரி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மண்பானையுடைய ருசியும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்க ஷர்மிளாவுடைய அம்மா வீட்டில் எல்லாமே மண்பானையில் தான் செய்வாங்க. அவ்வளோ சந்தோஷமாக அவங்க அம்மா செஞ்சு சமைச்சிட்ருக்குறாங்க.